ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? சற்று முன் பார்த்திங்கன்னா கூட்டமாக பார்த்திங்கன்னா அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சந்தித்துட்டு வராங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுகவின் பொதுக்குழு கூட்டி பொதுச் செயலாளராக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இனிமே பார்த்திங்கன்னா அதிமுக அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு பதவி ஓபிஎஸ் கிட்ட இருந்தாலும் ஓபிஎஸ்ஸை விட்டு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை கட்சி நீக்கிட்டுதுங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை நீக்கிட்டாருங்க. அது கூட அவருடைய ஆதரவாளர்களையும் நீக்கிட்டாருங்க. இவர் நீக்கினதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்ணார் அப்படின்னா உடனடியாக சட்ட போராட்டங்களில் கையில் எடுத்தாருங்க. சட்ட போராட்டங்களிலும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு தோல்விதாங்க. நீதிமன்றத்துலேயும் பார்த்திங்கன்னா அதாவது பொதுக்குழு எடுக்கிற முடிவே இறுதி முடிவாக இருக்கும். பொதுக்குழுவில் பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவு இறுதி முடிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றத்துலேயும் அங்கே இடத்துலையும் பல்ப் ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போனால் அவங்களும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே பார்த்திங்கன்னா ஆதரவாக பார்த்திங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க. அவருக்கே பார்த்திங்கன்னா நன்மை விளைவிக்கிற விதமாக பார்த்திங்கன்னா செய்திகள் வந்துருந்துச்சுங்க. இந்த நேரத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னா சென்னையில் இருக்கிற தேனாம்பேட்டையில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மாளிகையில் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் மீட்டிங்கை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா கூட்டுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான முடிவுகள் நிறைய எடுக்கிறதா பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நடக்கிற திமுக ஆட்சியின் அராஜகத்தை கண்டித்தும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வேறு என்ன செய்யலாம், மாவட்ட செயலர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம், யார் கூட கூட்டணி வைக்கலாம், பாஜக கூட கூட்டணி வைக்கலாமா இல்லை தனித்து நின்று போட்டியிடலாமா அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருதுங்க. தனித்து நின்று போட்டியிட முடியாதுங்க. பாஜக கூட கூட்டணி வச்சா அவங்க கேட்குற சீட்டு எல்லாமே கொடுக்கலாமா இல்லை வேறு மாதிரி எத்தனை சீட்டுகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆலோசனைகள் நடக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் பக்கம் இருக்கிற முக்கிய ஆதரவாளர்கள்லாம் எப்படி தட்டி தூக்கலாம், அவங்கக்கிட்ட இருந்து எப்படி பார்த்திங்கன்னா தொண்டர்களை எல்லாமே நம்ம பக்கம் வர வைக்கலாம். அது பார்த்திங்கன்னா இப்போ தினகரனும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸும் இணைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது தாக்கத்தை கொடுக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்கில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஓபிஎஸோட இந்த வழக்கு பார்த்திங்கன்னா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுச் செயலாளர் அந்த பதவிக்கு பார்த்திங்கன்னா அவர் நியமனம் செஞ்சது கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஓபிஎஸ் கொடுத்த வழக்கு பார்த்திங்கன்னா வந்தால் அவளும் பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா தேதி குறிப்பிடாமல் பார்த்திங்கன்னா தள்ளி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு இடையூறும் வராது இந்த பங்கேற்புக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளிவந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அரசியல் சார்ந்த எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.